ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சேப்பக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்குங்க. வேக வச்ச சேப்பக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி இதை மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குண்டானை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டுட்டு உரித்து வச்ச பூண்டை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் அம்மா கட் பண்ணி வச்சு சேப்பக்கிழங்கு சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. போட்டு வதங்கிட்டோன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதித்து நல்லா திக்னஸாக வரணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுங்க. காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.